ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 10/4/1984 அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பிரபுவின் அன்பு பிராமண வாழ்க்கைக்கான ஆதாரம். இன்று பாப்தாதா தன்னுடைய அன்புக்குரிய சகயோகி சகஜயோகி ஆத்மாக்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அனைவரும் யோகி ஆத்மாக்கள் தான். இது யோகிகளினுடைய சபை என்று அப்படிதான் சொல்வோம். அனைத்து யோகியாக இருக்கும் ஆத்மாக்கள், அதாவது பிரபுக்கு பிரியமான ஆத்மாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. எது பிரபுக்கு பிரியமானதாக இருக்குமோ அது உலகத்தின் பிரியமானதாக ஆகிவிடுது. அனைவருக்கும் நான் பரமாத்மாவினுடைய அன்புக்குரிய பகவானின் பிரியமான மற்றும் உலகத்தின் பிரியமானவன் ஆகிட்டேன் அப்படிங்கிற அந்த ஆன்மீக போதை, ஆன்மீக பெருமிதம், ஆன்மீக கௌரவம் எப்பொழுதும் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. ஒரு அரை வினாடிக்கான பார்வை என் மேல் விழுந்துடணும் அப்படின்னு பக்தர்கள் இதன் தாகத்துல இருக்கிறாங்க. மேலும் இதைத்தான் மகான் நிகழ்வு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க ஈஸ்வரிய அன்புக்கு உரியவங்களாக ஆகிட்டீங்க, பிரபுக்கு பிரியமானவங்களாக ஆகிட்டீங்க. இது எவ்வளவு மகான் பாக்கியம். இன்று ஒவ்வொரு ஆத்மாவும் குழந்தை பருவத்துல இருந்து மரணத்தின் வரை என்ன விரும்புது? ஒன்றும் அறியாத குழந்தை கூட வாழ்க்கையில அன்பை விரும்புது. பணத்தை பின்னால் தான் விரும்புவாங்க. ஆனா முதல்ல அன்பு வேணும் அப்படின்னு விரும்புவாங்க. அன்பு இல்லை அப்படின்னா வாழ்க்கை ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கையாக அனுபவம் செய்வாங்க. ரசனையற்ற வாழ்க்கை என்று அனுபவம் செய்வாங்க. ஆனா அனைத்து ஆத்மாக்கள் உங்களுக்கு பரமாத்மானுடைய அன்பு கிடைச்சிருக்குது, பரமாத்மானுடைய பிரியமானவராக ஆகிட்டீங்க. இதை விட பெரிய ஒன்று ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அன்பு இருக்குது அப்படின்னா உலகம் இருக்குது, உயிர் இருக்குது. அன்பு இல்லை அப்படின்னா உயிரற்ற உலகமற்ற நிலை. அன்பு கிடைச்சது அப்படின்னா உலகம் கிடைச்சது. அந்த மாதிரியான அன்பை, சிரேஷ்ட பாக்கியத்தை அனுபவம் செய்றீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. உலகம் இதற்கு தாகம் உள்ளதாக இருக்குது. ஒரு துளிக்கான தாகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. மேலும் குழந்தைகள் உங்களுக்கு இந்த பிரபுவினுடைய அன்பு ஒரு சொத்தா இருக்குது. இதே பிரபுவினுடைய அன்புல வளர்ந்து கொண்டிருக்கீங்க. அதாவது பிராமண வாழ்க்கையில முன்னேறி செல்றீங்க. அந்த மாதிரி அனுபவம் செய்றீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அன்பு கடலின் அன்புல மூழ்கி இருக்கீங்களா, அல்லது கேட்க மட்டும் மற்றும் தெரிந்து மட்டும் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதாவது கடலின் கரையில நின்று கொண்டே யோசிச்சுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. கேட்பது மற்றும் தெரிந்து மட்டும் கொள்வது அப்படிங்கிறது கரையில நிற்கிறது. நம்புவது மற்றும் மூழ்கி விடுவது அப்படிங்கிற இதுதான் அன்பு கடல்ல அன்புல ஐக்கியமாகிடுது. பிரபுவினுடைய பிரியமானவராகியும் கூட கடல்ல மூழ்கிடுவது மற்றும் ஐக்கியமாகி விடுவது அப்படிங்கிற இந்த அனுபவத்தை செய்யல அப்படின்னா பிரபுவினுடைய அன்புக்கு பாத்திரமானவராக ஆகி அடைபவர்களாக இல்லை. ஆனா தாகம் உள்ளவராகவே இருந்துடுறாங்க. அருகில வந்தும் கூட தாகத்துல இருந்துடுவது அப்படிங்கிறது என்னன்னு சொல்றதுன்னு பாபா கேட்குறாங்க. யார் தன்னை தன்னுடைய குழந்தையாக ஆக்கியிருக்கிறாங்க? யாருடைய பிரியமானவராக ஆகியிருக்கிறேன்? மேலும் யாருடைய வளர்ப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பொழுதுமே அன்புல மூழ்கி இருக்கும் காரணத்தினால பிரச்சனைகள் மற்றும் எந்த விதமான குழப்பத்தினுடைய பிரபாவம் ஏற்பட முடியாது. எப்பொழுதும் தடைகளை அழிப்பவராக, சமாதான சொரூபமாக, மாயாவை வென்றவராக அனுபவம் செய்வீங்க. சில குழந்தைகள் ஞானத்தின் நுணுக்கமான விஷயங்கள் நினைவிருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் பரமாத்மானுடைய அன்புக்குரியவன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் நினைவிருக்குது. பரமாத்மானுடைய அன்புக்கு உரியவன் அப்படிங்கிற இந்த ஒரு நினைவின் மூலம் எப்பொழுதும் சக்திசாலியாக ஆகிடுறீங்க. இதுவும் சுலபம்தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. இதுவும் மறந்துடுது அப்படின்னா உள்ளே சென்று வெளியில எப்படி வருவது அப்படின்னு தெரியாத நிலையில மாட்டிக்கொள்வது போல ஆகுது.
இந்த ஒரு விஷயம் மட்டும் அனைத்து பிராப்திகளுடைய அதிகாரியாக ஆக்கக்கூடியது. ஆகையினால எப்பொழுதும் நான் பிரபுவினுடைய அன்புக்கு உரியவன், மேலும் உலகத்துக்கு அன்புக்குரியவன் அப்படிங்கிற இந்த நினைவை வைங்க, மேலும் அனுபவம் செய்யுங்க. புரிந்ததா? இதுவே சுலபம்தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. நல்லது, அதிகமாக கேட்டிருக்கீங்க. இப்போ நிரப்பணும். நிரப்புவதுதான் சமமாக ஆவது. ஒரு விஷயம் மட்டும் அனைத்து பிராப்திகளின் அதிகாரியாக ஆக்கக்கூடியது. ஆகையினால எப்பொழுதும் நான் பிரபுவின் அன்புக்குரியவன், மேலும் உலகத்துக்கு அன்புக்குரியவன் என்ற இந்த நினைவை வைங்க, மேலும் அனுபவம் செய்யுங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதுவோ சுலபம்தான் இல்லையா? நல்லது, அதிகமாக கேட்டிருக்கீங்க. இப்போ நிரப்பணும். நிரப்புவதுதான் சமமாக ஆவது. புரிந்ததா? அனைத்து பிரபுவினுடைய அன்புக்கு பாத்திரமான குழந்தைகளுக்கு, அனைத்து அன்புல மூழ்கி இருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, அனைத்து அன்பின் வளர்ப்புக்கு உரிய குழந்தைகளுக்கு, ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கக்கூடிய, ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. அனைவரும் சகஜ யோகி ஆத்மாக்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைத்து உறவுகளினால் நினைவு செய்வது சகஜ யோகி ஆக்கிடுது. எங்கு சம்பந்தம் இருக்கோ அங்கு சகஜமாக இருக்கும். நான் சகஜ யோகி ஆத்மா அப்படிங்கிற இந்த நினைவு அனைத்து பிரச்சனைகளையும் சுலபமாகவே முடிவடைய செஞ்சிடுது. ஏன் அப்படின்னா, சகஜ யோகி அப்படின்னா எப்பொழுதும் தந்தையுடன் இருப்பவங்க. எங்கு சர்வ சக்திவான் தந்தை உடன் இருக்கிறாரோ, அனைத்து சக்திகள் உடன் இருக்குது அப்படின்னா பிரச்சனை சமாதான ரூபத்தில் மாறிடும். எந்த ஒரு பிரச்சனையையும் தந்தை தெரிந்து கொள்ளட்டும், பிரச்சனை தெரிந்து கொள்ளட்டும், அந்த மாதிரி சம்பந்தத்தினுடைய அதிகாரம் மூலம் பிரச்சனை முடிவடைஞ்சிடும். நான் என்ன செய்வது என்பதற்கு பதிலாக தந்தைக்கு தெரியும், பிரச்சனைக்கு தெரியும், நான் விலகி இருப்பவன், மேலும் தந்தையின் அன்புக்குரியவன். ஆகையினால அனைத்து சுமையும் தந்தையினுடையதாக ஆயிடும். மேலும் நீங்கள் லேசாகிடுவீங்க. எப்போ நீங்களே லேசாகிடுவீங்களோ அப்போ அனைத்து விஷயங்களும் லேசாக ஆயிடும். கொஞ்சமாவது யோசிப்பது இருக்குது அப்படின்னா சுமையாகிடுவீங்க, மேலும் விஷயங்களும் சுமையாகிடும். எனவே நான் லேசாக இருக்கிறேன், விலகி இருக்கிறேன் அப்படின்னா அனைத்து விஷயங்களும் லேசாக ஆயிடும். இதுதான் விதி. இந்த விதி மூலம் சித்தி, அதாவது வெற்றி பிராப்தி ஆகும். கடந்த காலத்து கணக்கு வழக்கு முடிவதனால சுமை அனுபவம் ஆகாது. கடந்த காலத்தினுடைய விஷயங்கள் அழிஞ்சிட்டு இருக்குது, அந்த மாதிரி சாட்சியாகி பார்ப்பாங்க. மேலும் தற்சமயத்தினுடைய சக்தி மூலம் சாட்சியாகி பார்த்து கொண்டிருக்கிறேன். சேமிப்பும் ஆகி கொண்டிருக்குது, மேலும் முடிக்கப்படுவதும் ஆகி கொண்டிருக்குது. சேமிப்பினுடைய சக்தி மூலம் முடிப்பதற்கான சுமை இருக்காது. ஆகையினால எப்பொழுதும் நிகழ்காலத்தை நினைவில் வைங்க. எப்போ ஒரு பக்கம் சுமை ஆகுது அப்படின்னா இன்னொரு பக்கம் இயல்பாகவே லேசாக ஆயிடும். ஆகையினால நிகழ்காலம் சுமையாக இருக்குது அப்படின்னா கடந்த காலம் லேசாகிடும் இல்லையா? தற்சமயத்தினுடைய பிராப்தியினுடைய சொரூபத்தை எப்பொழுதும் நினைவில் வச்சிங்க அப்படின்னா அனைத்தும் லேசாக ஆயிடும். ஆகினால கடந்த காலத்து கணக்கை லேசாக ஆக்குவதற்கான வழி நிகழ்காலத்தை சக்திசாலியாக ஆக்குங்க. நிகழ்காலமோ சக்திசாலியே தான். தற்சமயத்து பிராப்தியை எதிரில் வச்சிங்க அப்படின்னா அனைத்தும் சுலபமாயிடும். கடந்த காலத்து விஷயங்கள் ஈட்டிலிருந்து முள்ளாகிவிடும். என்ன ஏன் என்று இருக்க வேண்டாம். கடந்த காலத்தினுடையது கடந்ததை ஏன் பார்க்கணுங்கிறாங்க பாபா. எங்கு முழு ஈடுபாடு இருக்குதோ அங்கு சுமை பலுவாக இருக்காது, விளையாட்டாக அனுபவமாகும். தற்சமயத்தினுடைய குஷியினுடைய ஆசீர்வாதம் மற்றும் மருந்து மூலம் அனைத்து கணக்கு வழக்குகளை முடிவு கட்டுங்கிறாங்க பாபா. டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் எப்பொழுதும் வெற்றியை அனுபவம் செய்கிறவங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க. நீங்கள் அனுபவம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் இல்லையா? அனுபவம் தான் அனைத்தையும் விட மிகப்பெரிய அதிகாரம்.
அனுபவத்தினுடைய அதிகாரம் உள்ளவரின் ஒவ்வொரு அடி மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கண்டிப்பா இருக்கும். சேவைக்கு பொறுப்பாளர் ஆவதற்கான வாய்ப்பு கிடைப்பது கூட ஒரு விசேஷத்தினுடைய அடையாளம். என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதையே அதிகரித்து கொண்டே இருங்க. எப்பொழுதும் பொறுப்புல இருப்பவராகி முன்னேறும் மற்றும் முன்னேற்றம். நான் பொறுப்பாளர் மற்றும் கருவி அப்படிங்கிற அந்த உணர்வு தான் வெற்றியை பிராப்தி செய்விக்குது. கருவி மற்றும் பணிவு என்ற விசேஷத்தை எப்பொழுதும் உங்கள் கூடவே வச்சுக்கிங்க. இந்த விசேஷம்தான் எப்பொழுதும் விசேஷமாக ஆக்கும். பொறுப்பாளர் ஆகும் பங்கு தனக்கும் லிஃப்ட் கொடுக்கும். மற்றவங்களுக்கும் பொறுப்பாளர் ஆவது என்றால் தானே சம்பன்னம் ஆவது. திடத்தன்மையுடன் வெற்றியை பிராப்தி செய்து கொண்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குது என்ற இந்த திடத்தன்மை மூலம் வெற்றி தானாக முன்னுக்கு செல்லும். பிறந்த உடனேயே சேவாதாரி ஆவதற்கான பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆகினால் மிகப்பெரிய சான்சலர், அதாவது வாய்ப்பை எடுப்பவராக ஆகிட்டீங்க இல்லையா? குழந்தை பருவத்திலிருந்தே சேவாதாரி அப்படிங்கிற அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அதிர்ஷ்டத்தை எழுப்பி விட்டுட்டு வந்திருக்கீங்க. எத்தனை ஆத்மாக்களினுடைய சிரேஷ்ட அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் காரியத்துக்கு பொறுப்பாளராக ஆகிட்டீங்க. ஆகினால ஆஹா, என்னுடைய சிரேஷ்ட அதிர்ஷ்டத்தின் சிரேஷ்ட ரேகை என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். தந்தை கிடைச்சாங்க, சேவை கிடைச்சது, சேவாஸ்தானம் கிடைச்சது, மேலும் சேவையின் கூடவே சிரேஷ்ட ஆத்மாக்களினுடைய சிரேஷ்ட பரிவாரம் கிடைத்தது. என்னதான் கிடைக்கல? ராஜ்ய பாக்கியம் எல்லாமே கிடைச்சிருச்சு. இந்த குஷி எப்பொழுதும் இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா. விதி மூலமா எப்பொழுதும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருங்க. கருவி என்ற உணர்வின் விதி மூலம் சேவையில வளர்ச்சி ஆக்கி கொண்டே இருக்கும் பாபா சொல்றாங்க. அடுத்தது குமாரர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. குமார வாழ்க்கையில பாதுகாப்பாக ஆகிவிடுவது மிகப்பெரிய பாக்கியம். எத்தனை பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க. குமார் அப்படின்னா பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாக்கள். குமார வாழ்க்கை பந்தனமற்ற வாழ்க்கை. ஆனா குமார வாழ்க்கையிலும் சுதந்திரமாக இருப்பது அப்படின்னா சுமையை தூக்குவது. குமாரர்களுக்காக பாப்தாதா உலகியல் வாழ்க்கையில இருந்துகிட்டே ஆன்மீக சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த டைரக்ஷன் கொடுக்குறாங்க. உலகியல் சேவை தொடர்பை உருவாக்குவதற்கான சாதனம். இதில் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா ஆன்மீக சேவை செய்யணும். உலகத்து குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே ஆன்மீக சேவை செய்யுங்க. பிறகு புத்தி சுமையாக இருக்காது. அனைவருக்கும் தன்னுடைய அனுபவத்தை கூறி சேவை செய்யுங்க. உலகியல் சேவையை சேவைக்கான சாதனம் அப்படின்னு புரிஞ்சு செய்யுங்க. உலகியல் சாதனம் மிகுந்த சேவை செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும். லட்சியம் ஈஸ்வரை சேவை செய்வதற்கானது. ஆனால் இது சாதனம் அப்படின்னு புரிந்து செய்யுங்க. குமார் அப்படின்னா தைரியம் உள்ளவங்க. என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியும். ஆகினால அனைத்து சாதனங்கள் மூலமா வெற்றியை பிராப்தி செய்வதற்கான அறிவுரையை பாப்தாதா கொடுக்கிறாங்க. குமார் அப்படின்னா நிரந்தர யோகி. ஏன்னா குமாரர்களினுடைய உலகமே ஒரு தந்தை தான். எப்போ தந்தையே உலகம் அப்படின்னா உலகத்தை தவிர புத்தி வேறு எங்கு போகும்? எப்போ ஒருவருடையவராக ஆகிட்டீங்க அப்படின்னா ஒருவருடைய நினைவு தான் வரும் இல்லையா? மேலும் ஒருவரை நினைவு செய்வது ரொம்ப ஈஸி. அநேகர்களுடையதோ விடுபட்டுட்டீங்க. அந்த ஒருவரில் தான் அனைத்தும் நிரம்பி இருக்குது. எப்பொழுதும் ஒவ்வொரு காரியம் மூலம் சேவை செய்யணும். திருஷ்டி மூலம் வாய் மூலம் சேவையே சேவைதான். யார் மேல் அன்பு ஏற்படுதோ அவரை பிரத்யட்சம் செய்வதற்கான ஊக்கம் இருக்கும். ஒவ்வொரு அடியிலும் தந்தை மற்றும் சேவை எப்பொழுதுமே உடன் இருக்கட்டும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்கறாங்க. தூய்மையை ஆதி அனாதி விசேஷ குணத்தின் ரூபத்துல சுலபமாக கடைபிடிக்கும் பூஜைக்குரிய ஆத்மா ஆகுக. பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, தூய்மையை ஆதி அனாதியினுடைய விசேஷ குணத்தினுடைய ரூபத்துல சுலபமாக கடைபிடிக்கணும். பூஜைக்குரியவராக ஆவதற்காக விசேஷ ஆதாரம் தூய்மையின் மீது இருக்குது.
எந்த அளவு அனைத்து விதமான தூய்மையை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவு அனைத்து விதத்திலும் பூஜைக்குரியவங்களாக ஆகிறீங்க. யார் விதிபூர்வமா ஆதி அனாதி விசேஷ குணம் ரூபத்துல தூய்மையை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் விதிபூர்வமா பூஜை செய்யப்படுறாங்க. யார் ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்களினுடைய தொடர்புல வந்து கொண்டே தூய்மையான உள் உணர்வு மற்றும் திருஷ்டி எண்ண அலைகள் மூலம் யதார்த்த உறவு தொடர்பை வைத்து நடந்துக்கிறாங்களோ, கனவுல கூட யாருடைய தூய்மை துண்டிக்கப்படுவது இல்லையோ அவங்க தான் விதிபூர்வமான பூஜைக்குரியவங்களாக ஆக்குறாங்க அப்படின்னு பாபா சொல்றார். ஸ்லோகன்: உடல்ல இருந்து கொண்டே உடலற்ற பரிஸ்தாவாக ஆகி சேவை செஞ்சீங்க அப்படின்னா உலக நன்மைக்கான காரியம் அதிவேகத்துல நிறைவேறிடும். உலக நன்மைக்கான காரியம் அதிவேகத்துல நிறைவேறணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, உடல்ல இருந்துகிட்டே உடலற்ற பரிஸ்தாவாக ஆகி சேவை செய்யுங்க அப்படி. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.